ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னொரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி. உங்கள் தொலைபேசி அழைப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. யூடியூபில் பார்க்கிற தேவ ஊழியர்கள் இந்த செய்திகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நோக்கமே என்னவென்றால், இதை மக்கள் கேட்க வேண்டும், ஊழியர்கள் அதை பார்க்க வேண்டும், அதை மற்றவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் முடிந்த அளவுக்கு அதை மக்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் இந்த நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே டு ஷேர் டு சம்ஒன். யாரோ ஒருவருக்கு இதை பகிர்ந்து கொள்வது தான். நீங்கள் எந்த நிலையிலும் இதை பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு எல்லா உரிமைகளும் உண்டு. எனவே ஊழியர்களுக்கான இந்த செய்தியை உங்களோடு கூட இன்னொரு செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த நாளின் செய்தி பலமுறை நீங்கள் கேட்டிருக்கலாம், படித்திருக்கலாம். திரும்ப ஒரு நினைப்பு ஊட்டல். செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு 7 ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு ஆங்கிலத்தில் அப்ரைட், அந்த வார்த்தையை கவனிங்கள். அப்ரைட் அதாவது மேல் நோக்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ரைட், செம்மையான இதயம். அதாவது மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனால் அவருடைய முடிவு மரண வழி. எனக்கு செம்மையாய் தோன்றலாம், ஆனால் தேவனுக்கு அது தீமையாய் தோன்றலாம். தேவனுக்கு செம்மையாய் தோன்றுகிறது, நமக்கு தவறாய் தோன்றுகிறது. வாழ்க்கையின் பல நேரங்களிலே தீர்மானங்களிலே தேவனுடைய வழிகள் நமக்கு விரோதமாக இருக்கிறது, எதிர்மறையாக இருக்கிறது. தான் தேவன் சொன்னார், என் வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அப்படி அவருடைய வழிகள் நமக்கு உயரமாக இருக்கிறது. நாளிலே செம்மையான இருதயம் உள்ள மனிதனாய் வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. செம்மையான இருதயம், அதாவது அது வெளியே தெரியாது, தேவனுக்கு மட்டுமே தெரியும். அப்ரைட் இன் அவர் ஹார்ட். செம்மையான இதயம். பேச்சிலே, வார்த்தையிலே, நடத்தையிலே, சிந்தையிலே, என் பார்வை கூட, எவ்ரிதிங் ஷுட் பி அப்ரைட். என் பார்வை செம்மையாக இருக்கணும், என்னுடைய பேச்சு செம்மையாக இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கணும். ஏதோ மாற்றி மாற்றி பேசுவதில்லை. அன்றைக்கு ஒரு வார்த்தை, இன்றைக்கு ஒரு வார்த்தை. அன்றைக்கு ஒருவரை புகழ்ந்து இன்னொருவரை இகழ்ந்து, தந்தால் துதித்து தராவிட்டால் மிதித்து, அப்படி அல்ல. அந்த செம்மையான இருதயம் உள்ளவர்கள் எப்பொழுதும் சமச்சீராயிருப்பார்கள், ஒரே சீராயிருப்பார்கள். வாழ்க்கையில் தடுமாற்றமே இல்லை. 1000 காரியங்கள் வந்தாலும் they will be upright. என்றைக்குமே அந்த செம்மையான வாழ்க்கை,